எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ அழுகுற உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேணா விடு. நீ தெரியாம கேட்டேன்ப்பா, சாரி, அழுகாதடா. சும்மா தெரிஞ்சுக்கணும் தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல, அழுகாத ப்ளீஸ். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை நிலா. அப்புறம் ஏன் அழுகுற? இல்ல நீ லவ் ஸ்டோரி கேட்ட உடனே கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஐயோ சாரி நிஷான், தெரியாம கேட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேனே தவிர அவ்வளவுதான். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லி, இல்லைன்னு சொல்ல வேணாம். நீ ரொம்ப எமோஷனல் ஆகுற, அதனால சொல்ல வேணா விடு. நான் அழுகிறதுக்கு காரணம் நீ கேட்டதுனால இல்ல, அந்த லவ் ஸ்டோரியை நினைச்சது அவ்வளவுதான். வேணாண்ட, நீ அதை சொல்லும் போதே அழுகுற, அதனால வேணா விடு. நீ ரொம்ப கஷ்டப்படுற, சும்மா தெரிஞ்சுக்கணும்னு கேட்ட அவ்வளவுதான், நீ அழுகாதடா. இதையே என்கிட்ட கேட்ட நீ வீட்டுல வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கலாம்ல. ஹலோ சார், நீங்க தான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்களா, அதனாலதான் யாருமே சொல்லல, அதனால நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன். இன்னொரு தைரியம் லவ் ஸ்டோரி நீ என்கிட்ட வந்து கேக்குறியா? அதுக்குன்னு உன்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க முடியும்? லவ் ஸ்டோரி உன்கிட்ட தான் கேட்க முடியும். நீ அழுகுறனால நான் பார்க்க முடியுமா? எல்லாத்துக்கிட்டே கேட்டேன், யாருமே சொல்லலன்ட்டாங்க. உன்னோட லவ் ஸ்டோரி அவ்வளோ நல்லா இருக்கும் நாங்க, அதனால தான் உன்கிட்ட வந்து கேட்டேன். அதெல்லாம் இல்ல, எல்லாம் சும்மா சொல்லிருக்காங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க, அது நல்லா இருக்கா இல்லையான்னு நாங்க சொல்றோம். நீ அழுகுறதுலயே தெரியுது உன்னோட லவ் ஸ்டோரி அவ்வளோ சூப்பரா இருக்கும்னு. சரி நீ கேட்டுட்டு நான் சொல்றேன். ஆனா அழுகாம சொல்லணும். ட்ரை பண்றேன் நிலா. ஃபர்ஸ்ட் நாங்க மீட் பண்ண இடம். நின்னுப்பா, ஃபர்ஸ்ட் ரியா வந்துட்டு ரியாவை கேட்கணும்னா. அப்ப ரெண்டு பேரும் பேசி வச்சுதான் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, நீ சொல்லி இருக்க கூடாது. நீ சொன்னனாலதான் யாருமே சொல்லல. ஒரு 10 நிமிஷம் வந்துருவா. ரியா சீக்கிரம் வா, இது ஒரு 5 செகண்ட்ஸ் டி. நான் கூட நிஷான் கேக்கும்போது சொல்ல மாட்டியோன்னு நினைச்சேன். ஏன்னா உனக்கு எமோஷனல் ஜாஸ்தி இருக்குல்ல, அதனாலதான். சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். நீ இவ்வளவு தூரம் கேட்கும்போது எப்படி சொல்லாம இருப்பேன்? அது இல்லாம நீ ரொம்ப ஆர்வமா கேக்குறனால தான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, ரியாவும் வந்துட்டோம். ஆமா அதிரா, காவியா எங்க? ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காதீனா சார், தேடாதவங்களா தேடுவீங்க போல. அப்படியெல்லாம் உன்னோட கால் அடிபடுச்சே என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன். ஓ அப்படி, எப்படியோ உன்னை தேடுனீனா ஓகே தான்ப்பா எனக்கு. நீ எல்லாம் எனக்கு ஒரு தங்கச்சியா? ஒரு பொண்ணு என்ன பின்னாடி துரத்தி வந்து லவ் பண்ணுதுன்னா நீ அந்த பொண்ணை மிரட்டணும். மிரட்டதுக்கு நான் யாரு? உங்களோட லவ், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்களாச்சு காவியா வச்சு நீ லவ் பண்ணாலும் சரி, அவ லவ் பண்ணலாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லப்பா. நீயாச்சும் அவளாச்சும், உங்க பிரச்சனை என்கிட்ட தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. நான் அப்படியே ஃப்ரீ பேட் மாதிரி அழகா சுத்திட்டு இருக்கேன், விடு. போமா போ. ஏன் அவ எங்க இருக்கா? அப்படியே பெரிய பேலஸ் போய் தேடு. எங்க இருக்கான்னு சொல்லிட்டு போ. இந்த பெட்ரூம்ல போய் பாருனா அங்கதான் இருப்பா. இவ்ளோ பெட்ரூம் இருக்கு, நான் எப்படி தேடுவேன்? அப்ப தேடாம வாய மூடிட்டு உட்காருனா, என்ன ஆள விடுனா. உனக்கு அப்படி பார்க்கணும்னு தோணுச்சுனா தேடி போய் பாரு. அப்புறம் வெளி ரூம்ல ஏதோ மீட்டிங் போயிட்டு இருக்கு, நிஷான் நான் அழுந்துட்டு இருக்காங்க, நான் போய் பார்க்கறேன். என்னாச்சு உனக்கு? தெரியல. இவள ஒரு தங்கச்சியா எங்க இருக்கான்னு கேட்டா சொல்லிட்டு போறாளா? சார் இவ்ளோ மூளை இருக்குல, அது நீங்களே கண்டுபிடிங்க. நானே கண்டுபிடிச்சுக்கறமா, போமா நீ. டேய் அண்ணா, எனக்கு ஒரு டவுட். உனக்கு டவுட் வராம இருந்ததமா அதிசயம், சொல்லு. எதுக்கு தள்ளிட்டு என்ன கேக்குற? இங்க வந்து கேட்கலாம்ல. அத கேட்டு நான் ஓடணும் பத்தியா, அதுக்குதான். என்னம்மா அப்படி கேட்க போற? காவியாவை தேடுவியா, நல்லா பாசமா இருப்பியா, நான் காதலன்னு சொன்னா மட்டும் இல்லன்னு. என்னடா இது? வந்தேன் வை, அவ்வளவுதான், பேசாம போயிரு. பை. இந்த பதில் இன்னொரு நாள் கேப்பேன், நீ மைண்ட்ல வச்சுக்கோ. செருப்பு எடுத்தனா அவ்வளவுதான், பாத்துக்கோ. நீ செருப்பா போட்டுக்க, ஷூ தான போட்டுக்க, எடுத்து வேணா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன்னை அடிச்சுக்கோ. சரி பாய்னா. என்ன இதுக்கு மேல கூப்பிடாத, நான் ரொம்ப பிஸி. மேடம் அப்படியே கலெக்டர் வேலைக்கு போறேன்னா அதனால ரொம்ப பிஸி. கலெக்டர் வேலைக்கு போற, கதை கேட்க போறேன். பா, என்ன ஒரு அதிசயம், வராத விருந்தாளியெல்லாம் எங்க ரூமுக்கு வந்திருக்காங்களே. கிண்டலா காவியா? கிண்டல் இல்லைங்க, இதான் உண்மை. வராத விருந்தாளியெல்லாம் வந்திருக்காங்களே, என்னன்னு கேட்டேன். ஓகே, இப்ப கால் எப்படி இருக்கு? பார்த்தா எப்படி தெரியுது? ஏமா எப்படியும் தெரியல, நல்லா இருக்கியா நல்லா இல்லையா? அதெல்லாம் ஓகே தான், என்ன புதுசா அக்கறலாம். உன்னோட ஃப்ரெண்டா வந்து நான் கேக்குறேன், அவ்வளவுதான். ஃப்ரெண்டா கேட்க கூடாதா? உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்க கேட்கலாமே. ரொம்ப ஓவராலா திங்க் பண்ண வேணாம். நானும் உங்களுக்கு இருக்க உரிமையான்னு சொன்னதுக்கு காரணம் ஃப்ரெண்டா உரிமை இல்லையா? நீங்களும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க ஆதி. ஓவரா கற்பனை கொட்டல கட்டாதீங்க ஆதி. சரி, நான் தான் உன்னை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டல, அப்புறம் என் பின்னாடியே துரத்துற. அது என்னோட விஷயம், அதை நீங்க சொல்லக்கூடாது. அது இல்லாம உங்களை வந்து நான் டார்ச்சர் பண்ணா இதை சொல்லலாம். ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லி ஒரு பையன் அவ்வளவு தூரம் செய்யும் போது ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக செய்யக்கூடாது ஆதி. இதுல ஏதாவது தப்பு இருக்காதி? இது தப்பு இல்ல மேம், நீங்க நடத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் வந்து விசாரிச்சதுக்கு. அது இல்லாம அன்னைக்கு கால் வலின்னு சொல்லும் போது என்ன தூக்கிட்டு வந்து இந்த ரூம்ல படுக்க வச்சதுக்கு அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். போனா போதுன்னு ஒரு ஃப்ரெண்டா வந்து தூக்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஃப்ரெண்டா தூக்கிட்டு வந்த நீங்க தான் என் கண்ணையே பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் இப்பயும் சொல்றேன், அது ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேனே தவிர நீ எந்த திங்கும் பண்ண வேணாம். ஐயோ அது என்ன, அது எதை சொன்னாலும் நான் ஏதோ ஓவர் திங்கிங் பண்ற மாதிரியே நீங்க பேசுறீங்களே. ஆனாலும் உனக்கு கால்வலின்னு விசாரிக்க வந்தது என் தப்புதாம்மா. சரிம்மா, நான் போறேன். உனக்கு கால்வலி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன். ஒரு நிமிஷம், நீங்க என்ன வந்த உடனே போறீங்க? விசாரிக்க வந்தேன், விசாரிச்சுட்டே கிளம்ப போறேன். எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாமே. கம்பெனி எல்லாம் நான் வச்சு நடத்தலமா. ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ணாதீங்க ஆதி. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தீங்கன்னா பேசிட்டு போலாம்.
உன்கிட்ட பேசுறதுக்கு சும்மாவே இருந்துடலாம். ஏன்னா என் வாயை வாடகை வாங்கி நீயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவ. என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நீ புடுங்கிக்குவ. ஐயோ அது என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உட்கார்ந்தீங்கன்னா எல்லா கதையும் சொல்லுவேன். நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அது உங்களுக்கு தெரியாதா? நீ எந்த பையனையும் லவ் பண்ணு, எனக்கு என்ன? அது ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், ஓகேவா? கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்டா? ஓகே சொல்லு. ஆதி நான் ஒரு பையனை லவ் பண்றேன், ஆனாலும் அந்த பையனுக்கு ஓவர் சீன் ஆதி. உன்கிட்ட மாட்டிக்கிட்டானா, அதனால அப்படிதாம்மா இருக்கும். ஆதி ஒரு ஃப்ரெண்டா பேசுங்க. ஃப்ரெண்டா தான் சொல்றேன். ஆதி நீங்களாவது சொல்லி ஏதாவது புரிய வைக்கலாம்ல அந்த பையனுக்கு. நான் எவ்வளவு தூரம் அந்த பையனை லவ் பண்றேன், என்ன ஆதி? அந்த பையனுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம்ல. ஐயோ ஆதி அதெல்லாம் ஓகே தான், ஆனா மனசுக்குள்ள ஏதோ காதல் இருக்க மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கே. காவியா இப்பவும் சொல்லிட்டேன், என் மனசுக்குள்ள யாருமே இல்ல, என் மனசுக்குள்ள யாரும் வரவும் மாட்டாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுரு. ஐயோ ஆதி நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா சொல்றேன் ஆதி. இதெல்லாம் எதுவும் வேண்டாமா, விடுமா நீ. என்ன ஆதி பயமா என்கிட்ட பேசினா காதல சொல்லிடுவோன்னு? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, தயவு செஞ்சு விடுன. உன்கிட்ட கால் நல்லா இருக்கான்னு கேட்க வந்ததுக்கு என்னோட தப்பு தான். சரி போங்க, பட் ஐ லவ் யூ ஆதி. ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ, நண்பனை எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. மன்மதனே நீ கலைஞனா, மன்மதனே நீ கவிஞனா, மன்மதனே நீ காதலனா, மன்மதனே நீ காதலனா. நீ சொன்னதுக்கு ரிப்பீட் எதுவும் சொல்லல? சொல்ல தோணலம்மா. என்ன ஆதி ஒருத்தங்க ஒண்ணு கொடுத்தாங்கன்னா நீங்க ரிட்டர்ன் கொடுக்கணும்ல. சாரிம்மா, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. தெரிஞ்ச விஷயம் தானே ஆதி. உன்கிட்ட பேச வந்தது ரொம்ப தப்பா போச்சு, நான் கிளம்புறேன். கிளம்புங்க கிளம்புங்க, நான் என்னமோ உங்க கையை பிடிச்சு வச்சுட்டு இங்கே நின்னுங்கன்னு சொன்ன மாதிரி பேசுறீங்க. என்ன ஆதி பதில கட போறீங்க? இதுக்கு மேல இந்த இடத்துல நான் நின்னுட்டு இருந்தேன்னு வை, அவ்வளவுதான். ஐயோ போல ஆதி, அவ்வளவுதான். சாரிம்மா, எனக்கு பயம்னாலே என்னன்னு தெரியாது. தெரிய வச்சுட்டா போச்சு. ஆனா உங்க மனசுக்குள்ள காதல் இருக்கான்னு தெரியல, ஆனா காதல வர வச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆதி எனக்கு. ஏய், என்ன இவ்ளோ பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அதுவானா எனக்கு கதை தெரியும், இருந்தாலும் உங்க லவ் ஸ்டோரியை கேட்கறதுல எனக்கு ஒரு ஹாப்பினா. நீங்களும் ஹாப்பி தானேனா? லவ் ஸ்டோரி சொல்லும் போது யாருக்காவது ஹாப்பி இல்லாம இருக்குமாடா? அப்புறம் எதுக்குனா அழுகுறீங்க? அந்த மெமரிஸ் என்னால மறக்க முடியலடா. சரி சரி சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட் மீட் எப்போ? இதாங்க நிஷாந்த் அண்ணனோடது பிரியாக்காவோடது ஃபர்ஸ்ட் மீட்டிங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. நம்மள பார்க்க வர சொல்லிட்டு என்னதான் பண்றானோ சை. இவனால ஒரே கடுப்பு தான்ப்பா. எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு நடுவில் நம்ம நின்னுகிட்டு இருக்கோம் சை. ஃபங்க்ஷன் போறேன்னு சொன்னா டைமுக்கு வர மாட்டானா? சரி பாய் டி, நான் போயிட்டு வரேன். ஈவினிங் ஃபோன் அடி, பாய். அடி பிரிய சखी சொல்லிவிடவா, கொஞ்சம் கவிதையா கிள்ளி விடவா, அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா, எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா. உந்தன் ரசிகன் நானும் உனக்கேன் புரியவில்லை, எத்தனை பெண்களை கடந்து வந்தேன். உடனே அமர்க்களம் பண்ணிட்டீங்களே, இத வேற அழுந்துகிட்டே சொல்லணுமா? சிரிச்சிட்டு சொல்லலாம்னா பார்த்த உடனே கரெக்ட் பண்ணிட்டீங்கனா. ஐயோ சாரிங்க, ஐ அம் சாரிங்க, அங்க பேசிட்டு வந்தனால பார்க்கல. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுங்க. ஐயோ ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். இங்க ஏதோ தெரியாம வந்து விழுந்துட்டீங்க, அதுக்கு நான் எங்க தப்பா நினைக்கணும்? ஆனா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல சொல்லுங்க. சிரிக்கும் போது அவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையாவே போங்க. கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? என் மேல விழுந்த மாதிரி யார் மேலயும் விழுந்துடாதீங்கன்னு சொன்னேன். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க, விழுகிறதுக்கு முன்னாடி பிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேரு? அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான். இன்னொரு டைம் மீட் பண்ணா கண்டிப்பா நான் சொல்றேன். ஐயோ, இன்னொரு டைம் மீட் பண்ணுவோமான்னு தெரியலையே. அப்படி சப்போஸ் என் பேர் உங்களுக்கு தெரியணும்னா அடுத்த டைம் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். பாய்ங்க. இங்க பேரு சொல்லிட்டு போங்க. அடுத்த டைம் மீட் பண்ண சொல்றேன், பாய். அப்பா ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க போல. அடுத்த டைம் மீட் பண்ணீங்களா? என்னடி லூசு தரமா பேசுற? அடுத்த டைம் மீட் பண்ணனே அப்படியே காதல் வந்திருக்கும். கரெக்ட் கரெக்ட். நான் கதையை ஃபுல்லா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பேசுங்க. ஆனாலும் நிஷாந்த் உங்க லவ் ஸ்டோரி அவ்வளோ சூப்பர் நிஷாந்த். நிலா இப்பதான் ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள சூப்பர்ங்கற. ஆமா ஃபர்ஸ்ட் ட்விஸ்டோட வருதுல. நிலா என்னடி இப்படி பண்ற? இனிமே இவங்க எப்படி பேரு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியணும், அதுக்கப்புறம் எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி சுத்துனாங்க, இதெல்லாம் தெரியணும்ல. நான் நிறைய விஷயம் இருக்கு, இன்னும் நிறைய விஷயம் வெயிட் பண்ணி பாப்போம். ஆமாடி, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் வெயிட் பண்ணி பொறுமையா அவ்வளோ அழகா இருக்க லவ் ஸ்டோரியை நம்ம கேட்போம். என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. சப்போஸ் கடவுள் நம்மள சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா அடுத்த மீட்டிங் எங்கன்னு நான் ஆர்வமா இருக்கேன். பாப்பனான்னு தெரியல, மனசுக்குள்ள ரொம்ப ஆசையை வளர்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடி கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல ஏதோ பெனாத்திட்டு கிடக்குற? அம்மா அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு செம்ம சீன் நடந்துச்சு. என்னமா நடந்துச்சு? அம்மா நான் இன்னைக்கு ஒரு பையனை பார்த்தேன். என்ன சொல்ற? அம்மா நான் சொல்றது முழுசா கேளுங்கம்மா. என்னடி அம்மா கிட்ட இவ்வளவு தைரியமா பையனை பார்த்தேங்கற? நீங்க என் ஃப்ரெண்ட்லியா இருந்தா நான் உங்ககிட்ட வந்து சொல்லதான் செய்வேன். சரி சரி இருங்க, நான் சொல்ல வரது முழுசா கேளுங்க. சரி சொல்லு. அம்மா இன்னைக்கு பார்க்ல ஒரு பையனை பார்த்தேன். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேனா தொப்புன்னு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டியா? கால் ஏதாவது அடிபட்டுச்சா? ஐயோ அம்மா இருங்க, அததான் நான் சொல்ல வரேன். அம்மா நான் விழுகிறதுக்குள்ள அந்த பையன் வந்து புடிச்சிட்டான். என்னடி சொல்ற? குழப்பாம சொல்றீ. சொல்ல வரத காதுல கொஞ்சமாச்சு கேட்கணும்.
சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பாட்டு கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்கீங்க. சரிம்மா சொல்லு நீ. உன்னை வெளியில அனுப்பிச்சுட்டு என்னென்ன வேலை பண்ணிட்டு வர பாரு. ஐயோ இருங்க, சொல்ல வரத கேளுங்க. நான் அந்த பையனை பார்த்தனா? ஆமா பார்த்தேன். நான் அந்த பையன் கிட்ட பேசினா அவ்வளவு ஹாப்பியா இருக்கு, ஏனே தெரியலமா. நான் விலகிறதுக்கு முன்னாடியே அந்த பையன் பிடிச்சிட்டா. சாரி கேட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும், தெரியாம தானே வந்து இடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாமா. அவ்வளோ ஹாப்பியா இருக்குமா. என்ன அந்த பையனை லவ் பண்றியா? அம்மா தெரியலம்மா, எனக்குள்ள ஏதோ ஒரு ஹாப்பி, என்னன்னே தெரியலம்மா. அது லவ்வா ஃப்ரெண்ட்லியா, அவன்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா பேசணும்னு ஆசையா இருக்குமா. என்ன ஒரு தைரியம் அம்மா கிட்டயே வந்து சொல்ற? அம்மா எப்படியாச்சும் அந்த பையனை ரிட்டர்ன் பார்க்கணும், ஏதாவது ஐடியா கொடுங்கம்மா. நீ என்ன பண்றேன்னு தெரியுதா? நான் யாரு உனக்குன்னு தெரியுதா முதல்ல? என் செல்லம்மா, நான் எதை சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அந்த பையன் ஏதோ விழுந்து நீ விழுக போன புடிச்சிட்டா. அந்த பையன் லவ் பண்ணலன்னு என்ன பண்ணுவ? ஆமாம்மா, அதுக்குமே ஒரு ஐடியா வச்சிருக்கேன். முதல்ல அவனை மீட் பண்ணி பேசணும். ஆனா எப்படி மீட் பண்றதுன்னு தெரியலையே. பேரு கேட்டாங்களா, நான் வீரவசனமா கண்டிப்பா அடுத்த டைம் நம்ம சந்திச்சோம்னா என் பேரை நான் சொல்றேன்னு வேற சொல்லிட்டு வந்துட்டேமா. இப்ப பயமா இருக்குமா, நான் சந்திக்க மாட்டேனுன்ட்டு. உன் பிரச்சனை தான் என்னடி? அந்த பையனை சந்திக்கணும், என்ன ஏதுன்னு தெரியல. ஏதோ ஒரு ஃபீல் மனசுக்குள்ளார. அது காதலா ஃப்ரெண்ட்ஷிப்பா என்னன்னே தெரியலமா. ரிட்டன் அவன் கிட்ட பேசி நல்லா பழகணும்னு ஆசையா இருக்குமா. என்ன பண்ற நீ? உங்களுக்கு இது நான் சொல்றது தப்பா தான் தெரியும். நீங்களே அந்த பையனை பாத்தீங்களா, நீங்களே சொல்லுவீங்க. என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ஃபீல்மா. இதான் சொல்லிருக்கல அடுத்த டைம் சந்திச்சோம்னா பேர் சொல்றேன்ட்டு. அப்புறம் என்ன? லூசு, அவன் பேரையாவது கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அம்மா எனக்கே தெரியாது, ஏதோ ஒரு ஆர்வக்குள்ளாரில அடுத்த டைம் சந்திச்சோம்னா பாத்துக்கலான்ட்டேமா. மேடமுக்கு இதான் கண்டவுடன் காதலோ? ஏதோ ஒண்ணு, என்னன்னு தெரியல, என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல்மா. அது ஒரு மாதிரி புதுசா இருக்குமே மேடம்க்கு. ஆமாமா, அவ்வளோ ஹாப்பியா இருக்கேம்மா. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பிமா. இருப்படி, ஏன்னா நீ அம்மா கிட்டயே உன் காதல வந்து சொல்லிட்டு இருக்க பத்தியா? அம்மா இது காதலா என்னன்னு தெரியல, ஆனா அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் இப்படிதானே சொல்லிட்டு தருவீங்க, இது காதலா என்னன்னு தெரியல, கடைசியில காதலன்னு சொல்லுவீங்க. என்னமோ உன் சந்தோஷம் தான்ப்பா எனக்கு முக்கியம். சரிடி நீ உட்காரு, நான் போறேன். சரி பை, ஐ லவ் யூ மா. அங்க சொல்ல வேண்டியதெல்லாம் இங்க சொல்லிட்டு டெய்லி சொல்றது தானமா. அதுதான்டி, ஏதோ ஒண்ணு போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். இனிய மகளிர் தினம் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு சின்ன கிளிப்பா நிஷாந்த் பிரியாவோட லவ் ஸ்டோரி காட்டியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சுதான் அடுத்தது மூவ் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் நம்ம பிரியா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லுங்க. போர் அடிக்க கூடாதுன்னு தான் நாங்க இன்னொரு ஸ்டோரி யோசிச்சிருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் இந்த கதை போர் அடிச்சிட கூடாதுல. இதுக்கு மேலதான் இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நிறைய இது இருக்கு. அந்த டைம்ல யாருக்கும் போர் அடிச்சிட கூடாதுன்னு இன்னொரு ஸ்டோரி நாங்க ஒன்னு யோசிச்சிருக்கோம். அதோட இன்ட்ரோ நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டோரியில 50 எபிசோட் நாங்க 2 பேர் மட்டும் தான் இருப்போம். நாங்க 2 பேர்னா நாங்க 2 பேர் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதுல ரொம்ப ஹீரோ ஹீரோயின்ஸ்னா நாங்க 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டோரி கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதோட இன்ட்ரோ நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது லவ் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம எல்லாரும் வந்து பாத்துருங்க. காலையில 10 மணிக்கு எல்லாம் ரெடியா இருந்துருங்க. நாளைக்கு அந்த ஸ்டோரியோட இன்ட்ரோவும் டைட்டிலும் வந்துரும். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையில 10 மணிக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. பை பை.